உங்க வீட்லயே நீங்க சுத்தமா வைக்காத இடம் எது? விருந்தாளிங்க வந்தா எந்த ரூமுக்குள்ள அவங்க வரக்கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்க? உங்க சமையலறை தானே. சிங்க் நிறைய கழுவாத அழுக்கு பாத்திரங்கள் கிடக்கும். அடுப்பு துடைக்கப்படாம எண்ணெய் பிசுக்கோட காணப்படும். அங்கொன்னும் இங்கொன்னுமா பாத்திரங்கள் சிதறி கிடக்கும். ஆனா வரவேற்பறைய பெருக்கி தொடச்சு சுத்தமா வச்சிருப்பீங்க. அப்படித்தானே? ஆனா சமையலறை தான் ஒரு வீட்டோட இதயமே இயங்குற இடம். இங்கதான் ஒவ்வொருத்தர் தேவை அறிஞ்சி, ஒவ்வொருத்தர் உடல் நலன கருதி, ஒவ்வொருத்தர் விருப்பத்திற்கேற்ப உணவு வகைகள் அன்போடையும் பாசத்தோடையும் சமைக்கப்படுது. அம்மா சமைக்க, பிள்ளைங்க அங்க வந்து அம்மா கிட்ட பேசிக்கிட்டே சமைச்சுக்கிட்டு இருக்கிற உணவை எடுத்து கொறிக்க, ஒருத்தருக்கொருத்தர் கேலியும் கிண்டலும் செய்ய, குடும்ப உறவு பலப்படுறதே சமையலறை தான். இப்படி அலட்சியப்படுத்தப்படுற சமையலறையில தான் நம்ம உயிர் வாழ தேவையான உணவு தயாரிக்கப்படுறது போல, எல்லாராலும் அலட்சியப்படுத்தப்பட்ட பெத்லஹேம் அப்படிங்கிற சிற்றூர்ல இயேசு மனிதனா பிறந்து சிலுவையில நம்முடைய பாவங்களுக்காக மரிச்சு நம்ம வாழ்க்கைக்கு ஒளி கொடுத்தாரு. நம்ம ஆன்மா வாழ வழி வகுத்தாரு. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம். ஆரோக்கியமற்ற அவலமான மாட்டுத் தொழுவத்துல பிறந்த இயேசு நம்முடைய குழப்பமான அவலமான சூழ்நிலைகள்லையும் இடைப்பட்டு நம்மள காப்பாற்ற வல்லவரா இருக்கிறாரு. அதனால குற்ற உணர்வோட வாழாம இன்னைக்கே அவர் அண்டை வாங்க. அவர் உங்க வாழ்க்கையில இடைப்பட்டு உங்களை சுத்தமுள்ளவங்களா மாற்றுவார்.